ஹாய் எல்லோரும் வாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். 1 கப் கடல மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இதோடு சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போட்டு எண்ணெய் போட்டு தண்ணி ஊற்றி மாவு பிசைகிற பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, மழை காலமாக வெயில் காலமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு கிளைமேட் போயிட்டுருக்கு. வாய் வேறு நமனுது. இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு அதை ஒரு முறுக்கு புளியிற அச்சில் போட்டு மாட்டிட்டு புழிஞ்சு எடுத்தோம்னா மிக்சர் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக புழிஞ்சு எடுக்கிறோங்க. இதுதான் ஓமம்னு சொல்லுவாங்க, ஓமப்பொடின்வாங்க. இதில் ஓமமும் உப்பும் மட்டும் இது பண்ணியிருந்தோம் வைங்களேன், ஓமப்பொடி. இது அப்படியேவும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு வாய் எதையாவது தேடுதுங்க, போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. சரி, வீட்டில் செஞ்சு வச்சோம்னா எந்நேரமும் அரைக்கலாம். இல்லை கடையில் வாங்கினோம்னா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் கொஞ்சம் 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு வறுத்து எடுத்து கொட்டிட்டு அந்த கரைச்ச அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு ஒட்டி இருந்ததில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி பூந்தி மாதிரி ஊற்றி எடுத்தாச்சுங்க. இது நல்லா பொரிய விட்டு அதையும் இதில் சேர்த்து வச்சுருவோங்க. என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இருக்கிற, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் அதில் கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய காசு கொடுத்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் கடையில் வாங்க முடியும். இதில் கொஞ்சம் செலவு பண்ணி நிறைய குவான்டிட்டி நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம செய்யும்போது. பொட்டுக்கடலை இருந்துச்சு போட்டேங்க, நிலக்கல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இல்லைன்னா நிலக்கல்லாம் போடுவோம். நீ இந்த மாதம் ஜாமான் வாங்கும்போது தான் போய் வாங்கிட்டு வரணும். லீவுங்களா, கண்டது கடையில் செஞ்சு சாப்பிட்றதுக்கே சரியாக போயிடுது. இல்லை வெறும் வாயில் 4 கடலையை வாயில் போடலான்னா அது தோணுது, பிள்ளைங்களுக்கும் சரி எனக்கும் சரி. இது அவளுங்க, அவளையும் போட்டு பொரித்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி 4 கலக்கு கலக்கி லைட்டாக உப்பு, அதோடு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு குலுக்கி சாப்பிட்டோம்னா கடையில் வாங்குகிற மிக்சர் என்னங்க, கடையில் வாங்குகிற மிக்சர் தோற்று போயிருங்க. செஞ்சு பாருங்கள், சப்போர்ட்